ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கான பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கொண்டு போக போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 3 கிளாஸஸ் வரும். அந்த 3 கிளாஸஸ்லையும் பேசிக் டு ஹை லெவல் கொஸ்டின்ஸ், எல்லா டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பிகினரா இருந்தாலும், உங்களுக்கு பிளட் ரிலேஷனை பத்தி சுத்தமா ஐடியா இல்லைனாலும் நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்தே கவர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் அண்ட் ஒரு 1 or 2 டைப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் இந்த பிளட் ரிலேஷன்ல இருந்து என்ன மாதிரியான டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துறேன். கிளியரா? அண்ட் எல்லா டைப்லயும் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல, ஏன்னா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அதனால எக்ஸாம்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால ஈஸியா அதை அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஒரு சில இடத்துல நம்ம இங்க ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஷார்ட்கட்ஸும் வேணாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ உறவு முறை அல்லது ரத்த உறவுகள், உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிச்சிருக்கோம். அண்ட் நம்ம நார்மல் லைஃப்ல நமக்கு எப்படி உறவு முறைகள் இருக்கோ அதை தான் நம்ம இங்க போட போறோம். அதை தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட நம்ம ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேமிலியில நிறைய ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் அப்படிங்கறத நான் இங்க என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிலாம் பார்ப்போம். நம்மளோட தாத்தா பாட்டிங்க, நம்ம. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஹைரார்கி, ஒரு தாத்தா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே அப்பா அம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம. ஸோ ஹைராரிக்கல் ஆர்டர்ல வரும். அதுதான் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபேமிலியே, நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேமிலியே வச்சு சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் மதர் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சன் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு சன் வந்துட்டு நம்மளோட ஃபாதர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் நம்மள இருந்து எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு கேர்ள். ஓகே, ஐ எம் அ கேர்ள். என்னோட அப்பா இருக்காங்க. என் அப்பாவோட அப்பா கிராண்ட் ஃபாதர். ஓகே, அதே என் அப்பாவோட பிரதர் ஒருத்தங்க இருக்காங்க. என் அப்பாவோட பிரதர். அவங்க எனக்கு என்ன வேணும்? என் அப்பாவோட பிரதர் எனக்கு என்ன வேணும்? அங்கிள். என் அப்பாவோட பிரதர் எனக்கு அங்கிள் வேணும். ஓகே, என் அப்பாவுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அப்புறம் என் அப்பாவுக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எனக்கு என்ன வேணும்? ஆன்டி வேணும். அண்ட் என்னோட அம்மா, என் அம்மா இருக்காங்க. என் அம்மாவுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. சோ அவங்க எனக்கு என்ன வேணும்? என்னோட தாய் வழி சகோதரர், தாய் வழி மாமா, தாய் மாமா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மேட்டர்னல், இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்டர்னல் அங்கிள். அதே அப்பாவுக்கு பேட்டர்னல் அங்கிள். அப்பா இருந்ததுன்னா அப்பாவோட தம்பி சகோதரர்களா இருந்தா பேட்டர்னல் அங்கிள். அதே அம்மாவோட சகோதரரா இருந்தா மேட்டர்னல் அங்கிள். மேட்டர்னல் அப்படின்னு போடுவோம். மேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே நம்ம அப்பாவோட அப்பாவை பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அதே அம்மாவோட அப்பாவை இவங்களும் கிராண்ட் ஃபாதர் தான், ஆனா என்ன கிராண்ட் ஃபாதர்? மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஓகே, இது எங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அம்மா வழி சொந்தங்கள் எல்லாம் பார்க்கணும், அப்பா வழி சொந்தங்கள் எல்லாம் பார்க்கணும். சோ இப்போ இதுதான் ஃபேமிலி ட்ரீ. இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இதுதான் ஃபேமிலி ட்ரீ. நான் இருக்கிறேன், என்னோட அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ட் அவங்களோட அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனா, இவங்க தான் தாத்தா பாட்டி தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது தேர்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். அடுத்து நம்ம குழந்தைங்க வர்றது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன். ஸோ இதுதான் ஒரு ஃபேமிலி ட்ரீ. இப்போ ஓவராலா நம்ம ஃபேமிலியில என்னென்ன ரிலேஷன்லாம் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃபாதர்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபாதர், மதர், அப்புறம் நம்ம இருக்கோம்னா பிரதர், சிஸ்டர். ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர். அப்புறம் சன், டாட்டர், தென் கிராண்ட் ஃபாதர். இது பேட்டர்னலும் எடுத்துக்கோங்க, மேட்டர்னலும் எடுத்துக்கோங்க. பேட்டர்னல் அப்படின்னா தந்தை வழி, மேட்டர்னல் அப்படின்னா தாய் வழி. ஸோ அப்போ கிராண்ட் ஃபாதர் இருக்கு. அப்புறம் கிராண்ட் மதர்,
தென் சன் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சன் இன் லா அப்படின்னா இப்ப எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, ஓகே, எங்க தாத்தா இருக்காங்க. எங்க தாத்தாக்கு எங்க அம்மா என்ன வேணும்? டாட்டர் இன் லா. ஓகே, டாட்டர் இன் லா அப்படின்னா மருமகள் அப்படின்னு அர்த்தம். டாட்டர் இன் லா. அதே இப்ப எங்க அம்மாவோட அப்பா இருக்காங்க. எங்க அம்மாவோட அப்பா. அம்மாவோட அப்பா எங்க அப்பாவை நம்ம அப்பாவை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவோட அப்பா நம்ம அப்பாவை மருமகன் சொல்லுவாங்க. சோ அதுதான் என்ன? சன் இன் லா. சன் இன் லா அப்படின்னா மருமகன். அதே டாட்டர் இன் லா அப்படின்னா மருமகள். கிளியர்? சோ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மருமகன் மருமகள்ங்கிறது இது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண்ட், அங்கிள். அங்கிள் அப்படின்னா நம்ம அது நம்ம அம்மா கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல அப்பா கூட பிறந்தவங்களா இருக்கலாம். கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, இல்ல அம்மா கூட பிறந்தவங்கள சகோதரரை நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். அதே சகோதரியா இருந்தா ஆண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இல்ல நம்மளோட அங்கிளோட ஒய்ஃபையுமே நம்ம ஆண்ட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எனக்கு நான் இருக்கிறேன், எங்க அம்மா இருக்காங்க, அம்மாக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அந்த பிரதரோட ஒய்ஃபை நான் ஆண்ட்னு தான் சொல்லுவேன். இதே இது எங்க அம்மாக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, இந்த சிஸ்டரையுமே நான் ஆண்ட்னு தான் சொல்லுவோம். அப்ப இங்க என்னன்னா நம்மளோட சித்தியையும் நம்ம ஆண்ட்னு தான் சொல்லுவோம். நம்ம தமிழ்ல உங்களுக்கு சொல்றா புரிஞ்சிடும். நம்மளோட சித்தியையும் ஆண்ட்னு தான் சொல்லுவோம். அதே நம்ம மாமாவோட ஒய்ஃபையும் ஆண்ட்னு தான் சொல்லுவோம். இதுதான் இங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது. நம்ம யாரா இருந்தாலும் சரி ஆண்ட் அங்கிள் தான் சொல்லுவோம். நம்ம அம்மா கூட பிறந்தவங்கள யார் வந்துட்டாலும் சரி ஆண்ட் அங்கிள் இது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தமிழ்ல இருக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்ல ஆஹ் 5-6 தலைமுறை வரைக்கும் 5th to 6th ஜெனரேஷன் வரைக்குமே நமக்கு தமிழ்ல வந்துட்டு பெயர்கள் உண்டு. பூட்டன், பூட்டி அந்த மாதிரி நிறைய போகும். பட் இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. கிராண்ட் ஃபாதர் இருக்குன்னா அதுக்கு மேல கிரேட் கிராண்ட் ஃபாதர் வருவாங்க. அதோட முடிஞ்சிச்சு. கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு வரும். அவ்வளவுதான். அதே அதுக்கு மேல வந்தாங்கன்னா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி பூட்டன், பூட்டி அந்த மாதிரி வராது. தமிழ்ல நம்ம வந்து மாமா, மச்சான் இந்த மாதிரி உறவுகள் கூட சொல்லுவோம். ஆனா அது இங்கிலீஷ்ல நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம இப்ப வந்துட்டு அப்பாவோட சகோதரிய, இப்போ நம்ம ஃபாதரோட சகோதரிய வந்துட்டு அத்தன்னு சொல்லுவோம். அப்படிதானே? அதே அம்மாவோட சகோதரிய, அம்மாவோட சிஸ்டர் என்னன்னு சொல்லுவோம்? சித்தின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல கிடையாது. 2 பேருமே என்னதான்? ஆண்ட் தான். ஃபாதரோட சிஸ்டரா இருந்தாலும் சரி, மதரோட சிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க ஆண்ட்னு கூப்பிடுவாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாதுல்ல. நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம் அப்பாவோட சகோதரினா. அதே அம்மாவோட சகோதரினா சித்தி அப்படின்னு கூப்பிடுவோம். இதுதான் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ நீங்க இங்கிலீஷ்ல நான் வந்து ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ரீசனிங் ஃபுல்லுமே. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ்லயே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல இது மட்டும்தான் அங்கிள் ஆண்ட் மட்டும் படிச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முறை இருக்கு. நெப்யூ, நீஸ், கசின். கசின் வந்துட்டு அப்பா கூட பிறந்தவங்களோட குழந்தைங்களை வந்து நம்ம கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கசின் அப்படின்னாலே இப்ப நம்ம சித்தி பையனையோ இல்ல அத்தை பையனையோ அதுதான் நம்ம கசின் இருக்கும். அதே நெப்யூ நீஸ் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நெப்யூ நீஸ் அப்படிங்கிறது நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல. இப்போ நான் இருக்கேன்னா, இப்ப இங்க நான் இருக்கிறேன், என்னோட சிஸ்டர் இருக்காங்க. என்னோட சிஸ்டரோட பையனை நான் நெப்யூன்னு சொல்லுவேன். நம்ம கூட பிறந்தவங்களோட பையன். ஓகே, இது ஆன்டி அங்கிளோட பையன் அப்படின்னா நம்மளோட அப்பா கூட பிறந்தவங்களோட பையன் அப்படின்னா நம்ம கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவோம். அதே ஏன் கூட நம்ம கூட பிறந்தவங்களோட பையனை நெப்யூன்னு சொல்லுவோம். அதே நம்ம கூட பிறந்தவங்களோட பொண்ணை நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? நம்ம கூட பிறந்தவங்களோட பையன் நெப்யூ, பிறந்தவங்களோட பொண்ணு அப்படின்னா நீஸ். இது 2 உறவு. இந்த 2 உறவுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் இந்த அளவுக்கு. ஆமா, இது போதும். இப்ப நான் எழுதியிருக்கிறேன்ல, இது வரைக்கும் போதும். இதுலயே இங்கிலீஷ்ல நம்ம உறவு முறைகள் முடிஞ்சிச்சு. ஆனா தமிழ்ல எடுத்தீங்கன்னா நமக்கு நிறைய போகும். மாமா, மச்சான், தாத்தா, பாட்டி, பூட்டன், பூட்டி அப்படிலாம் போயிட்டே இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. சோ இங்க பாருங்க, இந்த ஒரு இங்க கொடுத்துருக்கேன்ல, சன் இன் லா, டாட்டர் இன் லா, ஆண்ட், அங்கிள், நெப்யூ, நீஸ், சன், டாட்டர், பிரதர், சிஸ்டர், ஃபாதர், மதர். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம இதுக்கு அடுத்து இப்போ டிராவல் பண்ணலாம். இதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். இப்ப இது ஓகே. இப்ப இந்த இவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது நம்ம எப்படி
இதுல இருந்து நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதுல இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் ஒண்ணு எழுதியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஜஸ்ட் சின்ன சின்ன ஒன் லைனர்ஸா தான் இருக்குதோ, அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்கிற ஒரு அடிப்படை விஷயம் இதுலதான் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். ஆஃப் பி அப்படின்னா இந்த பி இருக்காங்கல்ல, பியினுடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ பி ஏங்கிறவங்க பியினுடைய ஃபாதர் அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாரும் முன்னாடி இருந்தே வாசிப்பாங்க. பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்து வாசிக்க கூடாது, பின்னாடி இருந்து பார்க்கணும். சில இடத்துல ஆஃப்னு இருக்கும், சில இடத்துல டூன்னு இருக்கும். எங்க ஆஃப் பி, ஆஃப் ஏ, ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பர்சனுக்கு ஒரு இது கொடுக்குறாங்களோ அந்த இடத்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்க கூடாது. ஏ வந்து ஃபாதர், ஏ வந்துட்டு பி, ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி எப்படின்னு வாசிக்க கூடாது. இங்க நீங்க தமிழ் எப்படி புரிஞ்சுக்கணும்? பியினுடைய ஃபாதர் ஏ, புரிஞ்சுச்சா? பியினுடைய ஃபாதர் ஏன்னு பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்துக்கணும். ஏ வந்து யாரு? பியுடைய ஃபாதர். அப்போ பியுடைய ஃபாதர் ஏ. இப்ப இது நான் ஒரு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ண போறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மேல இருந்ததுன்னா இந்த மாதிரி பாக்ஸ்னும், ஃபீமேலா இருந்தா ரவுண்டுன்னு போட்டு படிப்பாங்க. தயவு செய்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்டு போட்டு இது பண்றது நிறைய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம எழுதும் போது ஏதோ கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீட்டா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் நிறைய பேங்கிங் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ், பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் எதை ஃபாலோ பண்ணுவாங்க? பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணா இருந்தா பிளஸ்னும், பெண்ணா இருந்தா மைனஸ்னும் போடுறது பெட்டர். ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே புரியுற மாதிரி இருக்கும். இந்த பிளஸும் மைனஸும் யூஸ் பண்ணீங்கன்னா. அப்போ என்னது? மேலுக்கு பிளஸ், ஃபீமேலுக்கு மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிளியர்? இப்போ பிரதரா இருந்தா ஒரு டேஷ் மென்ஷன் பண்ணணும். பிரதர் சிஸ்டரை மென்ஷன் பண்றதா இருந்தா ஒரு டேஷ். ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது, இப்போ ஃபாதர் இருக்காங்கன்னா அவங்களோட சன் அப்படின்னு வரும்போது, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி வெர்டிகல் சிம்பிளை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி வெர்டிகல் சிம்பிள். ஒரே ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க, பிரதர் சிஸ்டர், அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஒரே ஜெனரேஷன்ல இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா 2 லைன் போடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா 2 லைன் போடணும். புரிஞ்சா? இந்த ஒரு 5 சிம்பிள் தான். இந்த 5 சிம்பிள்குள்ளதான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகே, சரி. இந்த 5 சிம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்து, இப்போ நான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே, ஒவ்வொரு லைன்ஸையுமே நான் போட போறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் பி அப்படின்னா என்ன? இது என்ன, எதை மீன் பண்ணும்? உடைய அப்படிங்கிற மீனிங்ல வரும். இப்போ பி வந்துட்டு பியினுடைய ஃபாதர் தான் யாரு? ஏ. ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பினா ஏயினுடைய ஃபாதர் பி அப்படின்னு படிக்க கூடாது. புரிஞ்சா? ஏயோட ஃபாதர் பி அப்படின்னு படிக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கிறேன்? பின்னாடி இருந்து படிக்க சொல்லியிருக்கிறேன். பியினுடைய ஃபாதர் தான் என்ன? ஏ. அப்போ பி இருக்காங்க, பியோட ஃபாதர் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் போகும்போது நம்ம வெர்டிகல் லைன்ல மென்ஷன் பண்ணணும். பியினுடைய ஃபாதர் ஏ அப்படின்னா ஃபாதர் தான் சொல்லியிருக்காங்க. ஃபாதர் அப்படின்னா ஏ வந்துட்டு ஆணாதான் இருக்க முடியும், அதனால பிளஸ் போட்டுக்கிறேன். பி இங்க நமக்கு என்ன என்ன ஜெண்டர் அப்படின்னு நமக்கு சொல்லல. பிங்கிறவங்களுடைய ஃபாதர் யாரு? ஏ. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ பியுடைய அப்பா அப்படின்னாலே அவங்க மேல் தான். ஃபாதர் மேல், மதர் ஃபீமேல், பிரதர் மேல், சிஸ்டர் ஃபீமேல், சன் மேல், டாட்டர் ஃபீமேல். இது எல்லாருக்கும் தெரியும்ல, யாரு மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க தெரியும்ல. அப்ப இங்க பியினுடைய ஃபாதர் யாரு? ஏ அப்படின்னா அப்ப இந்த ஏங்கிறவங்க ஆணாதான் இருக்க முடியும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். கிளியர்? சப்போஸ் நான் ஸ்லோவா போறதா இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு பிளேபேக் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீடா டக்குன்னு முடிச்சுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி. இப்ப இது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுச்சு. அடுத்து பாருங்க, ஏ இஸ் த மதர் ஆஃப் பி அப்படின்னா பின்னாடி இருந்து பார்க்கணும். பியினுடைய மதர் யாரு? ஏ.
இப்போ பி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பியோட ஃபாதர் ஏன்னு பார்த்தோமா, இங்க பியோட மதர் ஏ. பியோட மதர் ஏ அப்படின்னா இந்த ஏங்கிற இடத்துல நம்ம மைனஸ் போட்டு காமிக்கிறோம். மைனஸ்ங்கிறது இங்க என்ன, ஃபீமேல மென்ஷன் பண்ணும். நமக்கு மதர்ங்கிறவங்க யாரு, அவங்க ஒரு ஃபீமேல் தானே, மதர்ங்கிறவங்க நமக்கு ஃபீமேல் தானே, அதனால பிக்கு ஏங்கிறவங்க மதர் அப்படிங்கறத போடணும். கிளியர். அடுத்து ஏ இஸ் த சன் ஆஃப் பி. நல்லா புரிஞ்சுக்கணும், பியினுடைய சன் வந்துட்டு யாரு, ஏ. ஏங்கிறவங்க பியினுடைய சன். அப்போ பி இருக்காங்க, பியோட சன் வந்துட்டு யாரு, ஏ. சன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே வரணும், பிக்கு கீழே வரணும் அந்த ட்ரீ, அந்த பிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜெனரேஷன், பிக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்போ ஃபாதர் அப்படின்னா பிக்கு முந்தின ஜெனரேஷன் வந்துருவாங்க, பிக்கு மேல போடணும். அதே சன் இல்ல டாட்டர் அப்படின்னா பிக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துருவாங்க. ஓகேவா? அப்போ ஃபாதர் அப்படிங்கிறவங்க நமக்கு முந்தின ஜெனரேஷன், சன் டாட்டர் அப்படிங்கிறவங்க நமக்கு அடுத்த ஜெனரேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஜெனரேஷனை கரெக்டா பார்க்கணும். இப்போ பிக்கு கீழே தான் நான் போட்டிருக்கேன். பியோட சன் யாரு, ஏ. அதே பியுடைய டாட்டர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பியுடைய டாட்டர் ஏ அப்படின்னா அந்த ஏவை வந்து ஃபீமேலா நம்ம மென்ஷன் பண்ணணும். இங்க ஏ வந்து மேலா மென்ஷன் பண்ணணும், ஏன்னா இங்க சன்னுங்கிறதுனால மேல்னு மென்ஷன் பண்ணணும். இங்க டாட்டர் அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் போடணும். மேல சன்னுங்கிறதுனால பிளஸ் போட்டும், இங்க டாட்டர் அப்படிங்கிறதுனால மைனஸ் போடும். அவ்வளவுதான். கிளியர். பிளஸ்னா மேல், மைனஸ்னா ஃபீமேல். அடுத்து பாருங்க, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பியினுடைய பிரதர் ஏ. இப்போ பி இருக்காங்க, பியோட பிரதர் யாரா, ஏவா. பிரதர் அப்படின்னா நம்ம சேம் ஜெனரேஷன் அப்படின்னா இதே மாதிரி போடணும். அண்ட் பிரதர் அப்படின்னா பிளஸ் போடணும். அப்ப பியோடைய பிரதர் ஏ. கிளியர். ஓகே. அடுத்து ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா பியினுடைய சிஸ்டர் ஏவா. அப்ப பியுடைய சிஸ்டர் ஏ அப்படின்னா ஏங்கிறவங்க ஃபீமேல தான் இருக்க முடியும். ஏ தானே சிஸ்டரா இருக்காங்க. ஓகே, பியினுடைய சிஸ்டர் தான் ஏ, அப்ப ஏ தான் சிஸ்டர்னு சொல்றாங்க. இந்த பி ஆனா பெண்ணா நமக்கு இன்னும் சொல்லல. ஓகே. அடுத்து பாருங்க, இப்ப இங்கதான் பி ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்ல போறாங்க. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிங்க. ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி. ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பினா அப்போ பியுடைய சிஸ்டர் ஏ அப்படின்னு நான் எழுதிட்டேன். பட் பி இஸ் நாட் த சிஸ்டர் ஆஃப் ஏ. பிக்கு ஏ சிஸ்டர் தான், ஆனா ஏக்கு பி சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? இது தமிழ் மீனிங்ல சொல்லணும்னா பியுடைய சிஸ்டர் ஏ, ஆனா ஏயுடைய சிஸ்டர் பி கிடையாது. பியுடைய சிஸ்டர் ஏ வருவாங்க, ஆனா ஏயுடைய சிஸ்டர் பி வரமாட்டாங்கன்னா அப்ப பி என்னவாதான் இருக்க முடியும், பி ஆனாதான் இருக்க முடியும். ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள்னு தெரியுது. பிக்கு ஏ சகோதரி அப்படின்னா ஏக்கு பி சகோதரனா இருக்கணும் இங்க. ஏன்னா ஏக்கு பி சகோதரி சிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இங்க. ஏக்கு பி சிஸ்டர் கிடையாதுன்னு. அப்போ பி வந்து ஆனாதான் இருக்க முடியும். அதேதான் இங்கேயும் பாருங்க, ஏ இஸ் த சன் ஆஃப் பி. ஏ வந்துட்டு பியுடைய சன்னு. ஏ வந்து பியுடைய சன்னு. பட் பி இஸ் நாட் ஃபாதர் ஆஃப் ஏ. ஆனா இந்த பி இருக்கிறாங்கல்ல, பி வந்துட்டு ஏக்கு ஃபாதர் கிடையாது. இப்போ ஒருத்தங்களுக்கு எனக்கு மகள் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப சேர்த்து தான் போடும். இப்ப எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் ஒரு சன்னோ இல்ல ஒரு டாட்டரோ இருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் இருக்கணும். ஒண்ணு இவங்க இந்த ஒய்ஃப்ங்கிறவங்க, இந்த டபிள்யூங்கிறவங்க ஆணா இருக்கணும். நமக்கே தெரியும், ஒய்ஃப்னே போட்டலாம். இதை வந்து பெண்ணுன்னு எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து ஆணா இருப்பாங்க, ஒய்ஃப் வந்து ஃபீமேலா இருப்பாங்க. இந்த சன்னுக்கு ஃபாதர்னு சொன்னா பிளஸ் போடணும். அதே இந்த சன்னோட மதர்னு சொன்னா மைனஸ் போடணும். அப்போ இங்க இந்த சென்டென்ஸ்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏ இஸ் நாட் ஃபாதர் ஆஃப், ஏயுடைய ஃபாதர் வந்துட்டு பி கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? பி இஸ் நாட் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஏயுடைய ஃபாதர் பி கிடையாது அப்படின்னா இவங்க பிங்கிறவங்க ஏயுடைய அம்மா அப்பா ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆனா இங்க அப்பா கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க யாரா இருக்க முடியும், அம்மாவா தான் இருக்க முடியும். புரிஞ்சுச்சா? பியுடைய சன் ஏ, ஏயுடைய ஃபாதர் பி கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. உன்னோட பிள்ளைதான் நானு, ஆனா என்னோட அப்பா கிடையாது நீ. அப்ப என்னோட அப்பா கிடையாதுன்னா நீ என்னோட அம்மாவா தான் இருக்க முடியும். ஓகே, உன்னோட இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா, ரெண்டு பேரண்ட் இருக்காங்க, அப்பா அம்மா. நம்ம அம்மா கிட்ட சொல்றோம், நான் உன்னோட பையன் தான், ஆனா நீ என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாட்ட சொல்ற மாதிரி.
இந்த பிளட் ரிலேஷனே இப்படிதான். நம்ம ஒரு ஒரு மூவில கூட இருக்கும். ஓகே, அம்மாவோட அப்பாவோட அப்பாவோட அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாங்கல்ல, இதே மாதிரியே தான் இருக்கும். சும்மா நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சுத்தி சுத்தி இது பண்ணுவாங்க. ஆனா பேசிக்க மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்களோட ஓன் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா, எப்படிதான் பசில் பண்ணி, எப்படிதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு அந்த பேசிக்கான விஷயத்த நீங்க அந்த இத மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்கனாலே, இது ரொம்ப ஈஸி. இத நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்களேன். நான் உன்னோட பிள்ளை தான். நான் உன்னோட பையன் தான். ஆனா நீ என்னோட அப்பா கிடையாது. நீ யாரு என்னோட? அப்ப நீ என்னோட அம்மாவா தான் இருக்க முடியும். உன்னோட பிள்ளை தானே. இப்போ ஒண்ணு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்பா, அம்மாவுக்கு 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தவங்கள தான் நம்ம சன்னு சொல்லுவோம். அப்ப இங்க குடுத்திருக்கிறவங்க ஃபாதர் இல்லைன்னா, அப்ப குடுத்திருக்கிறவங்க மதரா தான் இருக்க முடியும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, இதுதான். அடுத்து பாருங்க. ஏ இஸ் த அங்கிள் ஆஃப் பி. பி யோடைய அங்கிள் ஏன்னு குடுத்திருக்காங்க. அப்போ பிக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ இருந்திருக்கணும். அவங்களோட பிரதர் தான் யாரு? இந்த ஏ. ஏன்னா ஏ வந்துட்டு யாரு? பி யுடைய அங்கிள். அப்போ பிக்கு அப்பாவோ அம்மாவோ இது நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஆனா அவங்களோட பிரதரை தான் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். அவங்களோட பிரதர் தான் நமக்கு அங்கிள். அடுத்து பி இஸ் த சைல்ட் ஆஃப் சின்னு கொடுத்துட்டாங்க. பி வந்துட்டு சி உடைய சைல்டு தான். அப்ப இங்க பி இருக்கோம்ல, இங்க நம்ம இருக்கோம். இந்த நம்ம யாரு? சியோட சைல்டு தான். அப்ப இந்த இடத்துல சிங்கிறவங்க வரணும். சியோட குழந்தை பி, இந்த பி உடைய அங்கிள் ஏ. அப்ப இந்த சிங்கிறவங்க எனக்கு இன்னும் தெரியல ஆனா பெண்ணானு, அதனால நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு கிளியரா தெரியாது இது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், நம்ம அப்பாவும் இருக்கலாம் அம்மாவும் இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன எழுதிருக்கேன்? பி உடைய அங்கிள் அப்படின்னா பிக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் இருக்கணும். அவங்களோட பிரதர் தான் ஏ, அவங்களதான் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். அடுத்து பிங்கிறவங்க சியோட சைல்டு தான். பிங்கிறவங்க யாரு? சி உடைய சைல்டு. சியோட சைல்டு பி. அப்ப பிங்கிறவங்க இந்த இடத்துல நம்ம சி போடணும். புரிஞ்சா? இந்த அங்கிள் ஆன்டி அப்படிங்கறத இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும். இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க. அவங்களோட பிரதர சிஸ்டரை தான் நம்ம அங்கிள் ஆர் ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஓகே. சோ இந்த ஃபேமிலி ட்ரீ இப்ப நம்ம போக போக இந்த ஃபேமிலி ட்ரீய உருவாக்குறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லுவேன். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ட்ரீ நீங்களே உங்க ஃபேமிலிக்கு கூட நீங்க போட்டு பார்க்கலாம். இப்ப நான் சொன்னேன்ல அதை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. இப்போ நம்ம இருக்கோம், நான் இருக்கேன், எனக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அப்புறம் எங்க அம்மா என்னோட மதர், அப்புறம் என்னோட ஃபாதர், என் ஃபாதருக்கு ஒரு பிரதர் உண்டு, என் ஃபாதருக்கு இன்னொரு ஒரு சிஸ்டர் கூட உண்டு. ஃபாதர் மதரை நான் இப்படி மென்ஷன் பண்றேன், ஃபாதர் பிளஸ் மதர் மைனஸ். என் அம்மாக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் உண்டு. எங்க அம்மாவோட சிஸ்டருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்கள வந்து எழுதிக்கிறேன். ஜஸ்ட் இங்க நம்ம ஜஸ்ட் எழுதுறதுக்காக மென்ஷன் பண்றதுக்காக இது பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இவங்க 2 பேரும் அம்மாவோட சிஸ்டரும் அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. கிளியர்? அடுத்து எங்க அம்மாக்கு அப்பா, அம்மாக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. கிராண்ட் ஃபாதர், எங்க அம்மாக்கும் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அதே எங்க அப்பாக்குமே அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நம்ம 2 டேஷ் போடணும். பிரதர் சிஸ்டர்னா ஒரு டேஷ் போடணும். ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் வருதுன்னா வெர்டிக்கல்ல போடணும். இப்ப இந்த எல்லா இடத்துலயுமே நான் ஒரு பேரை வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் இப்படி பிரதரு சிஸ்டர்னு போடுறதுக்கு பதில் இந்த இடத்துல எல்லாம் நான் ஒரு பேரு ஏவையோ இல்ல ஏதோ ஒரு இதை வந்துட்டு வேரியபிள்ஸை வச்சு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இப்போ எம்ங்கிறது நான் தான், எனக்கு ஒரு எஸ்ங்கிற சிஸ்டர் இருக்கு. அப்புறம் எங்க அம்மாவை நான் பின்னு சொல்றேன், எங்க அப்பாவை நான் வந்துட்டு எஃப்ன்னு சொல்றேன், எங்க அம்மாவோட சிஸ்டரை நானு கேன்னு சொல்றேன், எங்க அம்மாவோட சிஸ்டரை கேன்னு சொல்றேன், எங்க அம்மாவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட நானு ஹச்சுன்னு சொல்றேன். அப்புறம் எங்க அப்பா இருக்காங்க, எங்க அப்பாவோட பிரதரை நானு
ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். என் அப்பாவோட பிரதரை நான் ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்க அப்பாக்கு இன்னொரு ஒரு சிஸ்டர் கூட இருக்கிறாங்க. அவங்கள வந்து எல்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இவங்க 3 பேரும் எங்க அப்பா கூட பிறந்தவங்க. அதாவது இவங்க 2 பேரும் எல்லும் ஒய்யும் எங்க அப்பா கூட பிறந்தவங்க. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஜெனரேஷன் தான். ஒரே ஜெனரேஷன் இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஹரிசாண்டல் லைன் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ எஃப் ஒய் எல் அப்படிங்கிறவங்க என்னோட தாத்தாவோட பசங்க. அப்போ என் தாத்தாவை வந்துட்டு நானு இசட்ன்னு எடுத்துக்கிறேன். என் தாத்தாவை இசட்ன்னு எடுத்துக்கிறேன். என் பாட்டியை வந்துட்டு நானு சீன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது என்னோட பாட்டி, இது என்னோட தாத்தா. இவங்களோட பசங்க தான் யாரு? எஃப் ஒய் எல். இவங்க 3 பேரும். கிளியர்? அடுத்து இப்ப எங்க அம்மாவோட தாத்தா பாட்டி எடுக்கலாம். எங்க அம்மாவோட தாத்தா வந்துட்டு ஆறு. எங்க அம்மாவோட பாட்டி, எங்க அம்மாவோட அம்மாவை நான் என்ன சொல்றேன்? பாட்டி. நமக்கு பாட்டி வரும். எங்க அம்மாவோட அப்பா, எங்க அம்மாவோட அம்மா. அப்போ 6 பீன்னு எடுத்துக்கலாம். அம்மாவோட அம்மாவை. இப்ப நல்லா ஞாபகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபேமிலி ட்ரீயை நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேங்கிறத. சகோதர சகோதரிகளா இருந்தா பேரலல், அதாவது ஹரிசாண்டல். ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் போகுதுன்னா வெர்டிக்கல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா 2 கோடு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா 2 கோடு. பிரதர்ஸா இருந்தா 1 கோடு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா 2 கோடு. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் போகுதுன்னா வெர்டிக்கல்ல. கிளியரா? இப்போ இந்த ஃபேமிலி ட்ரீயே பாருங்க. நான் என்னோட சகோதரர், என்னோட பிரதர் ஆர் சிஸ்டர், நான் வந்து ஃபீமேல், நான் ஃபீமேல்னே வச்சுக்கிறேன். நான் ஃபீமேல், எஸ்ங்கிறவங்க என்னோட பிரதர் மேல். அடுத்து இப்ப நம்ம அங்கிள் ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம ஆன்டி இருக்காங்கல்ல, இவங்களோட பையனையுமே, இவங்களோட பையன் நமக்கு கசின் வருவாங்க. அவங்க யாரு என்னன்னு வச்சுக்கலாம்? ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ ஓ வந்துட்டு ஒரு ஆண். இவங்க எனக்கு என்ன? இவங்க எம்முக்கும் எஸ்ஸுக்கும் என்ன வேணும்? இந்த ஓங்கிறவங்க கசின் வேணும். ஏன்னா நம்மளோட ஆன்டியோட பையன். ஆன்டியோட பையன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம சித்தி பசங்களா இருந்தாலும் சரி, மாமா பசங்களா இருந்தாலும் சரி, கசின் அப்படின்னு தான் சொல்றாங்க. புரிஞ்சா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எம்ங்கிறது நான் அப்படின்னா என்னோட சகோதரனோட பையனை நான் நெப்பியூன்னு சொல்லுவேன். புரிஞ்சுச்சா? நம்ம எம்முங்க இங்க இருக்கும், எம்மோட ஆன்டியோட பையனை கசின்னு சொல்றோம். அது எம் இருக்கு. நம்மளோட சகோதரர் கூட பிறந்தவங்களோட பையனை நெப்பியூ. அதே பொண்ணா இருந்தா நீஸ் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீயை நீங்க உங்க ஃபேமிலிக்கு கிரியேட் பண்ணி பாருங்க. இது வந்து இன்னும் ஒரு ஃபன்னா இருக்கும். ஓகே, இப்படிதான் ஃபேமிலி ட்ரீ கிரியேட் பண்ணணும். இதை வச்சுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் ரிலேஷனை பார்க்க போறோம். அதுக்கான ஒரு சில இதுதான் நான் இங்க கொடுத்துக்கிறேன். இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பி உடைய ஃபாதர் ஏ அப்படின்னா ஏ வந்துட்டு ஆணாதான் இருக்க முடியும். பி உடைய மதர் ஏ அப்படின்னா ஏங்கிறது பெண்ணாதான் இருக்க முடியும். இந்த விஷயத்த நீங்க கரெக்டா கிளியரா புரிஞ்சு போடணும். ஓகே, இதுதான் என்ன ஃபேமிலி ட்ரீ. ஒரு ஃபேமிலி ட்ரீ இப்படிதான் இருக்கணும். சரி, அடுத்து இந்த இது பாருங்க. ஏ இஸ் த அங்கிள் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய அங்கிள் யாரா? ஏவா. அப்போ பிக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ இருக்கணும். அவங்களோட சகோதரர் தான் ஏவா இருக்க முடியும். அவங்க யாரு? பிக்கு அங்கிள். பட் பிஸ் ஃபாதர் இஸ் ஒன்லி சைல்ட் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த பியோட ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்லி சைல்டு. அந்த பியோட அப்பா இருக்காங்க. பியோட அப்பா வந்துட்டு அவங்க வீட்டுல ஒரே பையன், அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அப்போ இந்த ஏ யாரா இருக்க முடியும்? ஏ வந்துட்டு பியோட அம்மா, பியோட மதரோட பிரதரா தான் இருக்க முடியும். ஏன்னா பியோட ஃபாதருக்கு எந்த ஒரு பிரதருமே கிடையாது, சிஸ்டருமே கிடையாது. புரிஞ்சுச்சா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. பியோடைய ஃபாதர் வந்துட்டு ஒன்லி சைல்ட் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா பியோட ஃபாதர், பிக்கு மதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க. இந்த ஃபாதர் வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரே குழந்தை தான். பியோட ஃபாதர் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே குழந்தை. அவங்களுக்கு எந்த ஒரு சகோதரர்கள் இல்லை. அப்போ எனக்கு அங்கிள் முடியும், என்னோட அம்மாவோட பிரதரா இருக்கிறவங்க தான் எனக்கு அங்கிள். அம்மாவோட பிரதர் தான் என்னோட அங்கிள்னு சொல்ல முடியும். ஏன்னா என் அப்பா கூட யாருமே பிறக்கல இல்ல. நம்ம அப்பா கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை தான் அங்கிள் ஆண்டின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என் அம்மா கூட பிறந்தவங்களை தான் நான் இங்க மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்.
அப்போ இங்க என்னது, மதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க. ஃபாதருக்கு பிளஸ், மதருக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. என் மதரோட பிரதரா தான் இருக்க முடியும் யாரு, இந்த ஏ. இந்த ஏ எனக்கு என்ன வேணும், எனக்கு மேட்டர்னல் அங்கிள். புரிஞ்சா? ஓகே. அடுத்து ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய ஃபாதர் ஏ போட்டுக்கோங்க. பி உடைய ஃபாதர் ஏ. ஹூ இஸ் த பிங்கிறவங்க. இப்போ இந்த ஹூங்கிற வார்த்தை வரும்போது நல்லா கிளியரா பார்க்கணும். பி ஹூ அப்படின்னு கொடுப்பாங்க. பி கமா போட்டு ஹூ, அல்ல ஏ கமா போட்டு ஹூ. இப்படி மென்ஷன் பண்ணும்போது இந்த பிங்கிறவங்க யாரா, இந்த பிங்கிறவங்க யாரு, இந்த பில அதுக்கு பக்கத்துல ஹூ இருந்ததுன்னா இந்த பிங்கிறவங்க தான் யாரா, பிங்கிறவங்க எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர். எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர் அப்படின்னா அப்ப இந்த ஏவோட கிராண்ட் மதர் யாரா இருக்க முடியும், கிராண்ட் மதரோ இல்ல ஃபாதரோ, எக்ஸ். இப்ப சொல்லி பாருங்க, எக்ஸ்ங்கிறவங்களோட கிராண்ட் டாட்டர் பி. பிங்கிறவங்க யாரு, எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர். பிக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அப்ப அவங்களோட அப்பாவோ அம்மாவோ, இதுல நமக்கு பிளஸோ மைனஸோ தெரியாது. ஜஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர் பி. எக்ஸோட கிராண்ட் டாட்டர், எக்ஸுக்கு ஒரு சன்னோ டாட்டரோ இருக்காங்க. எக்ஸோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னா இப்படிதான் போடணும். எக்ஸ் இருக்காங்க, எக்ஸோட கிராண்ட் டாட்டர்னா எக்ஸுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க, அவங்களோட பொண்ணுதான் யாரு, பி. நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் பிக்கு ஃபாதர் இருக்காங்கன்னு, அப்போ பியோட ஃபாதர் தான் யாரு, இந்த ஏ. இப்ப சொல்லி பாருங்க, எக்ஸோட பையன் ஏ, ஏயோட பொண்ணு பி. அப்ப இந்த எக்ஸுக்கு பி என்ன வரும், கிராண்ட் டாட்டர், பேத்தி, மகன் வழி பேத்தி. இவங்க சன், இவங்களுக்கு இவங்க டாட்டர். உறவு முறை புரியுதா? எக்ஸுக்கு பி வந்துட்டு என்ன, கிராண்ட் டாட்டர். எக்ஸுக்கு ஏ என்ன, சன். ஏக்கு பி என்ன, டாட்டர். பிக்கு ஏ என்ன, ஃபாதர். பிக்கு எக்ஸ் என்ன, கிராண்ட் மதரோ கிராண்ட் ஃபாதரோ. ஏன்னா இங்க ஆனா பெண்ணான்னு மென்ஷன் பண்ணல, அதனால கிராண்ட் மதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் எதுனாலும் வந்துக்கலாம். இப்படிதான் இதுக்கு இது என்ன, அப்ப இதுக்கு இது என்னன்னு படிக்கணும். எக்ஸுக்கு ஏ, எக்ஸுக்கு ஏ சன், ஏக்கு இந்த இதுல இருந்து சொல்லிக்கலாம். ஏக்கு பி டாட்டர் அப்படின்னா, ஏக்கு பி டாட்டர் அப்படின்னா பிக்கு ஏ என்ன வேணும், ஃபாதர். ஏக்கு பி, ஏல இருந்து பிய பார்க்கும்போது டாட்டர்னு சொல்லணும், பில இருந்து ஏ பார்க்கும்போது ஃபாதர்னு சொல்லணும். புரிஞ்சா? அப்ப இப்படிதான் இதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. இப்ப இல்லையா, பி இஸ் டாட்டர் ஆஃப் ஏ, இப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சா? தட்ஸ் இட். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஏ வந்துட்டு பியோட ஃபாதர் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பி வந்து ஏயோட டாட்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். கிளியர்? ஓகே. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான். இங்க நம்ம இதுதான் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ், எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர் யாரு, பி. பிங்கிறவங்க யாரு, எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர் உடைய, எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர் பி. இந்த பிங்கிறவங்களுடைய ஃபாதர் யாரு, ஏ. ஓகே. இங்க இருந்து இங்க பாக்கணும். ஆஃப் எங்க இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க முன்னாடி பார்க்கணும். இந்த பி ஹூ அப்படிங்கிறவங்க பி தான் யாரு, இந்த பக்கத்துல இருக்க பி தான் யாரு, எக்ஸ் உடைய கிராண்ட் டாட்டர் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னா ஏ வந்துட்டு பி உடைய ஃபாதர் அண்ட் பிரதர் ஆஃப் சி. இப்போ இந்த மாதிரி அண்ட் வச்சு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுல எப்படி எடுக்கணும்னா, இந்த ஏங்கிறவங்க பி உடைய ஃபாதரும் சரி, சி உடைய பிரதரும் ஏ தான். சில பேர் இப்படி எடுத்துருவாங்க, அண்ட்னோடனே இந்த பிய போய் சியோட பிரதர்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல அண்ட்ங்கிறது இதையும் இதையும் சமமா எடுத்துக்கணும். சமமா எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஏக்கு இதுவும் வரும், ஏக்கு இதுவும் வரும். இத சொல்லி பார்க்கலாமா? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, பி உடைய ஃபாதர் ஏ, பி உடைய ஃபாதர் ஏ. அப்புறம் இந்த சி உடைய பிரதரும் யாருதான், இந்த ஏ தான். சி உடைய பிரதரும் யாருதான், ஏ தான். அப்போ சி உடைய பிரதரும் யாரு, ஏ தான். நமக்கு இங்க என்ன தெரியாது, சி ஆனா பெண்ணான்னு தெரியாது.
பியும் ஆனா பெண்ணான்னு தெரியாது. புரிஞ்சா? உங்களுக்கு எங்கெல்லாம் ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியலையோ அதை நீங்க பிளஸ் ஆர் மைனஸ்னே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஜெண்டர் நம்மளால கண்டுபிடிக்க முடியலங்கிறது. அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க cannot be determined அப்படிங்கிற ஆன்சரை போடணும். ஓகேவா? இந்த இடத்துல ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்ப நான் எழுதியிருக்கிறேன்ல, இந்த ஏங்கிறவங்க இதுக்கும் பொதுதான் இதுக்கும் பொதுதான். பி உடைய ஃபாதர்னு வரும், சி உடைய பிரதர்னு வரும். ஓகே, அடுத்து ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் சி. சி உடைய ஃபாதர் ஏ. சிங்கிறவங்க யாரா? இந்த சிங்கிறவங்க யாரு? எஸ் உடைய சன்னா. ஆல்ரெடி ஏயோட சன்னு போட்டுட்டோம். அப்ப எஸ்ங்கிறவங்களுக்கு சன்னும் இந்த சீன்னு வருவாங்க. அப்போ எஸ்ங்கிறவங்க யாரா இருக்க முடியும்? அவனோட அம்மாவா இருக்க முடியும். ஏங்கிறவங்களதான் அவனோட ஃபாதர்னு சொல்லிட்டோம்ல. ஏங்கிறவங்கள அவனோட ஃபாதர்னு சொல்லிட்டோம். அப்ப எஸ்ஸோட சன்னு சீனா, அப்ப எஸ்ங்கிறவங்க அவங்களோட அம்மாவா தான் இருக்க முடியும். ஓகே, முதல்லயே சொல்லிட்டோம், நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு. அடுத்து சொல்றாங்க எஸ்ஸோட சைல்டு நீ, எஸ்ஸோட பையன் தான் நீ அப்படின்னா, அப்ப ஏ என்னோட அப்பா அப்படின்னா எஸ் என்னோட அம்மாவா தான் இருக்க முடியும். அப்பதான் நான் எஸ்ஸோட சன்னா வர முடியும். எஸ்ஸோட சன்னுனா அப்ப இந்த சி என்னவா இருக்க முடியும்? ஆனா இருக்க முடியும். இப்ப இங்க கொடுத்துக்கிற மூணுக்குமே நமக்கு ஜெண்டர் தெரியும். புரிஞ்சுச்சா? சி உடைய ஃபாதர் ஏ, எஸ் உடைய சன் சி. சிக்கு ஏ ஃபாதர் இருக்காங்கன்னா அப்ப எஸ் மதரா தான் இருக்க முடியும். கிளியர்? அடுத்து ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. இது நோட் பண்ணிக்கலாமா? ஏ வந்துட்டு பி உடைய ஃபாதர். பி உடைய ஃபாதர் ஏ. அண்ட் இருந்துட்டாலே இந்த ஏ தான் யாரு? டி உடைய ஹஸ்பண்டுமா. அப்ப ஏங்கிறவங்க யாரு? டி உடைய ஹஸ்பண்ட் அப்படின்னா டி ஏ வந்து ஆணாதான் இருக்க முடியும், டி தான் பெண்ணா இருக்க முடியும். நல்லா புரிஞ்சா? பி உடைய ஃபாதர் ஏ. பி உடைய ஃபாதர் ஏ. டி உடைய ஹஸ்பண்ட் யாரு தான்? அதுவும் இந்த ஏ தான். பட் டியோட ஹஸ்பண்ட். அப்போ டி உடைய ஹஸ்பண்ட் ஏ. டியோட ஹஸ்பண்ட்னா அப்ப இந்த டி வந்து பெண்ணா தான் இருக்க முடியும். இங்க என்ன நமக்கு அந்த பி ஆனா பெண்ணான்னு சொல்லல, சன்னா டாக்டரான்னு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல சன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால நம்ம இங்க பிளஸ் போட்டோம். ஓகே, நான் இங்க இந்த பிடிஎஃபோட அனோட்டேஷனோட நான் சேர்த்து உங்களுக்கு குரூப்ல கொடுத்துருவேன். சரியா? ஓகே, உங்களுக்கு ஃப்ரீ குரூப்ல கொடுத்துருவேன். ஸோ நீங்க வாங்கி அதை வந்து டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோ. கிளியர்? பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இங்க பி ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது, அதனால அப்படி வச்சுக்கலாம், பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய சிஸ்டர் யாரு? ஏ. அண்ட் இருக்கு. அப்ப இந்த சிஸ்டர் ஆஃப் பி வந்துட்டு ஏ. டி உடைய ஒய்ஃப் யாரு தான்? ஏ. அப்ப டியோட ஒய்ஃப் யாருன்னா அப்ப டிங்கிறவங்க ஆனாதான் இருக்க முடியும். அப்பதான் டியோட ஒய்ஃப் எனக்கு ஏன்னு போட முடியும். புரிஞ்சா? பியோடைய சிஸ்டர் ஏ, டியோடைய ஒய்ஃப் ஏ தான். அப்ப டியோட ஒய்ஃப்னா அப்ப டி வந்து ஆனாதான் இருக்கு. டி தான் பியோட ஏயோட ஹஸ்பண்ட். கிளியர்? ஓகே, இது 15 கொஸ்டின் பார்த்திருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பசில் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுதான் பசில் ஃபார்மேட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக், எப்படி அந்த ஃபேமிலி ட்ரீயை பில்ட் பண்றது, அந்த பிளஸ் மைனஸ் போடுறது, எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை வந்துட்டு கன்சிடர் பண்றது, சன் டாட்டர் அப்படின்லாம் இருந்ததுன்னா, ஃபாதர் பிரதர்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். அதே இப்போ பசில் ஃபார்முக்கு போகலாம். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இப்படி கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா சேர்த்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய ஹஸ்பண்ட் ஏ அப்படின்னா பி வந்து பெண்ணா தான் இருக்க முடியும். நான் போடும் போதே அது ஆனா பெண்ணான்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? பி உடைய ஹஸ்பண்ட் ஏ அப்படின்னா ஏ எனக்கு ஆண், பி அப்போ எனக்கு பெண்ணா தான் இருக்க முடியும். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து இந்த ஏ உடைய சன் யாரா? சியா.
ஏ இங்க இருக்காங்கன்னா அவங்களோட சன் யாரு? சி. சன்னுங்கிறவங்க மேல், அதனால நான் பிளஸ் போட்டு. அடுத்து டி இஸ் a டாட்டர் ஆஃப் பி. பி உடைய டாட்டர் டி. அப்போ பி யோட டாட்டர் டி அப்படின்னு இப்படியா போடுவீங்க? பிக்கு ஒரு டாட்டர், ஏவும் பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போட்டோம். பிக்கு ஒரு டாட்டரும் ஏக்கு ஒரு சன்னும் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இவங்க ரெண்டு பேருக்குமே பி சியும் டியும் யாருதான்? டாட்டர் சன் தான். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இந்த டிங்கிறவங்க பியோட டாட்டர் அப்படின்னா ஏக்கும் அவங்க டாட்டர் தான். ஏக்கு டாட்டர் அப்படின்னா அப்ப அவங்க சிக்கு என்ன வேணும்? சிக்கு சகோதரி தானே. சிக்கு சகோதரி தானே, அப்ப டி வருவாங்க. இப்ப சொல்லி பாருங்க, இப்ப சொல்லி பாருங்க. சி வந்துட்டு ஏ உடைய சன், டி வந்து பி உடைய டாட்டர். ஓகேவா? இப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணல. சகோதர சகோதரிகள்லாம் சிடி தான். நீங்க போட்டுட்டு இப்படி போட்டு சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பிக்கு சியு டாட்டர் இப்படி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம், ஒரு தடவை போட்டாலே போதும். ஏ பி இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியும். அப்போ ஏக்கு சி சன் அப்படின்னா பிக்கு டி டாட்டர் அப்படின்னா இந்த சியும் டியும் சகோதர சகோதரிகளா தான் இருப்பாங்க. புரிஞ்சா? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா ஒரு லைனுமே இழுக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அப்பா அம்மா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சியும் டியும். சி ஆணு, டி பெண்ணு. அடுத்து எஃப் இஸ் a டாட்டர் ஆஃப் ஜின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க ஜிங்கிறதோ எஃப்ங்கிறதோ இங்க இல்ல. அப்ப அந்த எஃப்ஐயும் ஜியையும் தனியா எடுத்துக்கோங்க. ஓகே, ஜியுடைய டாட்டர் யாரா? எஃப். ஜியுடைய டாட்டர் எஃப். புரிஞ்சா? ஜியுடைய டாட்டர் எஃப் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சி இஸ் த ஃபாதர் ஆஃப் எஃப். எஃப் உடைய ஃபாதர் யாரா? சியா. இந்த எஃப் உடைய ஃபாதர் யாரு? சியா. நமக்கு ஆல்ரெடி ஜிங்கிறவங்க ஒருத்தங்க நம்மளோட பேரண்ட் லெவல்ல போட்டிருக்கிறோம். ஜிக்கு எஃப் டாட்டர் அப்படின்னா அப்ப இவங்க ஒண்ணு அப்பாவா வரணும், இல்ல அம்மாவா வரணும். ஜிங்கிறவங்க அப்படிதானே? ஜிங்கிறவங்க ஆனா பெண்ணான்னு தெரியாது. அடுத்து ஒண்ணு கொடுத்துட்டான், எஃப் வந்துட்டு எஃப் உடைய ஃபாதர் யாரா? சியா. அப்ப இந்த எஃப் இருக்காங்கல்ல, எஃப்க்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்க யாரு? சி. அப்ப இந்த ஜிங்கிறவங்க யாராதான் இருக்க முடியும்? மதரா தான் இருக்க முடியும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஜி வந்துட்டு எஃப் உடைய ஜியுடைய டாட்டர் எஃப்னு போட்டோம். ஜியுடைய டாட்டர் எஃப்னு போட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இது முடிஞ்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன போட்டிருக்கான்? எஃப் உடைய ஃபாதர் சின்னு. எஃப் உடைய ஃபாதர் சி அப்படின்னா ஜி வந்துட்டு அப்ப அவங்களோட அம்மாவா தான் இருக்க முடியும். அப்பதான் சி ஃபாதர்னு போட முடியும். கிளியரா? ஓகே, இந்த சின்ன சின்ன கவனம் ரொம்ப அவசியம். ஜியோட டாட்டர் எஃப் அப்படின்னா எஃப் உடைய ஃபாதர் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப நம்ம இப்ப இந்த இடத்துல இங்க சி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல சில போயிட்டு ஜிய மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுல போய் அந்த உறவு முறைய சேர்த்துக்கோங்க. தனித்தனியா நான் ஃபர்ஸ்ட் போட்டேன், தனித்தனியா போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திருக்கேன். புரிஞ்சா? அடுத்து இப்ப உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப். டு எஃப்னா பின்னாடி இருந்து முன்னாடி பார்க்கணும். எஃப்க்கு ஏ என்ன வேணும்? எஃப்க்கு ஏ என்ன வேணும்? இங்க இருக்காங்க எஃப். எஃபோட அப்பாவோட அப்பா தான் யாரு? ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும். எஃபோட இது அம்மா, இது அப்பா. எஃபோட அப்பா வந்துட்டு சி. அந்த சியோட அப்பா தான் யாரு? ஏ. சியோட அப்பா தான் யாரு வரா? ஏ வராங்க. இப்ப இங்க இருக்காங்க எஃப். எஃப்க்கு அப்பாவோட அப்பா தான் யாரு? ஏ. அப்ப கிராண்ட் ஃபாதர்னு போடணும். இல்லாட்டி கரெக்டா மென்ஷன் பண்ணணும்னா பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். இதுதான் ஆன்சர். எப்படி நம்ம தனித்தனியா ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஃபேமிலி ட்ரீயை ஒண்ணுபடுத்திருக்கோம்னு பாருங்க. ஓகே, அவங்க கொடுத்துக்கிறத நம்ம ப்ராப்பரா டயக்ராம் போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். பி உடைய ஹஸ்பண்ட் ஏ, ஏ உடைய சன் சி, பி உடைய டாட்டர் டி, ஜி உடைய சன் எஃப், சாரி ஜி உடைய டாட்டர் எஃப், ஜி உடைய டாட்டர் ஆஃப் ஜி தானே கொடுத்துருக்காங்க. ஜி உடைய டாட்டர் எஃப், எஃப் இனுடைய ஃபாதர் சி, எஃப் இனுடைய ஃபாதர் சி. ஓவராலா ஃபைனலா என்ன கேட்டா? எஃப்க்கு சி ஃபாதர், சிக்கு ஏ ஃபாதர். அப்ப இந்த ஏ எஃப்க்கும் இந்த ஏக்கும் என்ன ரிலேஷன்? கிராண்ட் ஃபாதர். எஃப்க்கு ஏ என்ன வேணும்? கிராண்ட் ஃபாதர். இதை இப்படி கேட்டா, ஹவு இஸ் எஃப்
ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு கேட்டா ஏக்கு எஃப் என்ன வேணும்னு கேட்கணும். ஏக்கு என்ன எஃப் என்ன வேணும்? பேத்தி, கிராண்ட் டாட்டர். இங்க என்ன ஆன்சர் எழுதணும்? கிராண்ட் டாட்டர் அப்படிங்கிற ஆன்சர் எழுதணும். கிராண்ட் டாட்டர். எஃப்க்கு ஏ கிராண்ட் ஃபாதர், ஏக்கு எஃப் கிராண்ட் டாட்டர், பேட்டர்னல் கிராண்ட் டாட்டர். புரிஞ்சா? ஒரு ஃபேமிலி ட்ரீயை வச்சு நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம்ட்டு, எப்படி எழுதி இருக்கிறோம், அதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த டைப்பை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் கம்ப்ளீட்டா இந்த பிளட் ரிலேஷன்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ஒரு நல்லா கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக்ஸ் அண்ட் அந்த ஃபேமிலி ட்ரீயை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளட் ரிலேஷன்லயே நம்ம நிறைய டைப் பார்க்க போறோம். நிறைய இப்போ கோடட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பிளட் ரிலேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். 3 கிளாஸ்ல முடிக்க முடியுமா தெரியல, எக்ஸ்ட்ரா கூட போகலாம். ஏன்னா நிறைய இருக்கு. 50+ கொஸ்டின்ஸ் இருக்கு. 50+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நான் வந்துட்டு ஏன் இதை இவ்வளோ பொறுமையா இவ்வளோ ஸ்லோவா எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான். முற்றிலுமா உங்களுக்கு பிளட் ரிலேஷன்ல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்னா, என்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட்ல தாராளமா கேளுங்க, நான் அதை கிளியர் பண்றேன். ஓகே, அடுத்தடுத்த கிளாஸ்ல வரும்போது உங்களுக்கு அதுல இருந்த வந்துட்டு சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? இல்லைன்னா நீங்க டெலகிராம்ல நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப்ல பாத்தீங்கன்னா என்னோட நேம் இருக்கும். ஸோ நீங்க அதை போயிட்டு கூட எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவுமே நம்ம வந்துட்டு ரீசனிங் பிடிஎஃப் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து என்னன்னா யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் 499 மட்டும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பே பண்ணக்கூடிய நம்பர் வந்துட்டு 8667487218 இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணணும். அண்ட் அதோட ஸ்கிரீன்ஷாட்டை 8220445281 அப்படிங்கிற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. அனுப்பிட்டு அனுப்பின உடனே உங்களை ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிடிஎஃப்ஸ் வந்துட்டு உடனே கிடைச்சிடும். மேக்ஸிமம் 100+ பிடிஎஃப்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறோம். ஓவராலா 10,000+ கொஸ்டின்ஸ் அதுல இருக்கும். கண்டிப்பா இதுல டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்கும், டிஸ்கஷன்ஸ், அதாவது குரூப் டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி இதுவும் இருக்கும். ஓகே, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடியது இந்த பிளஸ் மைனஸ் போங்க, ரவுண்டு போட்டு படிக்காதீங்க. அது ரொம்ப வந்துட்டு டிஸ்கஸ்டடா இருக்கும், அன்ஈஸியாவும் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த இடத்துல நீங்க ரவுண்டும் பிளஸும் அது போட்டு போட்டு நீங்க பாருங்க. அது நல்லா இருக்கா இல்ல பிளஸ் மைனஸ் போடுறது ஈஸியா இருக்கா? சப்போஸ் நிறைய பேருக்கு இது போடுறது ஈஸின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தவரை. ஆனால் எது ஃபாஸ்ட் வே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதை ஃபாலோ பண்றாங்கன்னா இந்த பிளஸ் மைனஸ் தான். ஏன்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடும் முக்கியம். அதனால அவங்க இந்த பிளஸ் மைனஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இவ்வளோ விஷயங்கள் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஓகே, இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது எனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ, பை.